கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 16 முதல் 22 வசனங்களை வாசிக்கலாம். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மாவு முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகளை முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே. நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசித்த நாளே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு. சுபாவ கிளைகள் தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலேயே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலை நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெற்றுண்டு போவாய். ரோமர் புஸ்தகத்திலிருந்து தொடர் போதனைகளை போதித்து கொண்டு வருகிறோம். முதல் 10 அதிகாரங்களிலே சுவிசேஷத்தை பற்றியும் இரட்சிப்பை பற்றியும் பவுல் அப்போஸ்தலன் போதித்து கொண்டே வருகிறார். 11வது அதிகாரத்தில் யூதர்கள் ஏன் இரட்சிப்பை பெறவில்லை அல்லது இரட்சிப்பை தள்ளிவிட்டார்கள், புறக்கணித்தார்கள் என்பதற்கான காரணங்களை சொல்லுகிறார். யூதர்களில் சிலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பலர் ரட்சிக்கப்படவில்லை. எப்படி சொல்ல முடியும்னா, பவுல் அப்போஸ்தலன், பேதுரு இவங்க எல்லாருமே யூதர்கள் தான். அவங்கெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, சீசர்களாக இருக்கிறாங்க. ஆனால் பலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவர் என்று. இப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு நாள் வரும், அன்றைக்கு யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நோக்கி திரும்புவார்கள். அப்பொழுது மரித்தோருக்குள் ஜீவன் உண்டானது போல இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். 1ஆம் நூற்றாண்டிலே சபையானது இரட்சிக்கப்பட்ட யூதர்களினாலும் இரட்சிக்கப்பட்ட புறஜாதிகளினாலும் நிறைந்திருந்தது. போக போக சபை புறஜாதிகளால் மட்டுமே நிறைந்திருந்தது. யூதர்கள் அதிகமாக இரட்சிப்புக்குள்ளாக வரலை, சபைக்குள்ளாக அவங்க வரலை. இப்போ பவுல் அப்போஸ்தலன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன அது அப்படின்னா, புறஜாதி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் நம்மை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார், யூதர்களை விட்டுவிட்டார், யூதர்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லை இப்பொழுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி அல்ல. தேவன் யூதர்களை கொண்டு ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் என்று பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். இந்த மாதிரி இவங்க புறஜாதிகள் நினைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யூதர்கள் புறஜாதிகளை வெறுக்கிறார்கள், புறஜாதிகளும் யூதர்களை அதனால் வெறுக்கிறார்கள். புறஜாதிகள் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டபடியினால் யூதர்கள் மீது இன்னும் வெறுப்பு அதிகமாகிறது. ஏன் யூதர்கள் என்ன அதிகமாக வெறுக்கிறாங்க அப்படின்னா, யூதர்கள் தானே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சு கொண்டாங்க. அப்படிங்கிறதுனால தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கடவுளை இவர்கள் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால யூதர்கள் மீது இன்னும் வெறுப்பு அதிகமாகிறது. 16வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும்
முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மாவு முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். அப்போ முதற் பலனாக இருக்கக்கூடிய மாவு வந்து பரிசுத்தம், அது ரொம்ப பரிசுத்தமான மாவு அப்படின்னா அதோடு சேர்த்து பிசையப்பட்ட எல்லா மாவும் பரிசுத்தமானது தான். அடுத்து சொல்கிறாரு, வேரானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் தான் இருக்கும். ஒரு வேர் என்ன மரத்தினுடைய வேரோ அதனுடைய கனிகள் தான் வரும். மாமரத்தினுடைய வேர்லேருந்து மாங்காய் மாம்பழம் தான் வருமே தவிர அதில் பலாப்பழம் வராது. இப்போ வேர் என்னவோ அதுதான் கனிகளும் கிளைகளும். அப்போ வேர் பரிசுத்தமாக இருக்கிறது, ஆகையினாலே கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். முதற் பலன்கள் எல்லாமே கர்த்தருக்கு. முதல் மாவு, அப்புறம் முதல் விளைச்சல், முதல் ஆடு, முதல் மாடு, இந்த முதற் பலன்கள் எல்லாமே பிரித்தெடுக்கப்பட்டது. அதனால் தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் முதல் குமாரனை வந்து அவருக்கென்று அவர் தேர்ந்தெடுப்பார். இப்போ இதில் இவர் எந்த உவமையை சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாவையும் வேரையும் குறித்து சொல்லும்போது இஸ்ரவேல் மக்களுடைய முதற் பலன் யார் அப்படின்னா ஆபிரகாம். ஆபிரகாமில் இருந்து தான் தேவன் அவரை பிரித்தெடுக்கிறார், அவரை பரிசுத்தமாக்குகிறார். அவர் தான் வேர், அவர் தான் முதல் பலனாகிய மாவு. இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கிளைகள். ஏன்னா ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு, ஈசாக்கினுடைய பிள்ளை யாக்கோபு, யாக்கோபுக்கு தான் இஸ்ரவேல்னு பேர் மாத்துறாரு. இந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், அவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்களாக பெருகுகிறார்கள். அப்போது ஆபிரகாம் தான் இதில் முதற் பலன். அந்த ஆபிரகாம் வேறு வழிபாட்டில் இருந்தாலும் தேவன் அவரை அழைத்து அவரை பிரித்தெடுத்து அவரை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ வேர் ஆபிரகாம் பரிசுத்தமானவர் என்றால் கிளைகளான இஸ்ரவேல் மக்களும் பரிசுத்தவான்கள் தான் என்பதை அவர் குறிப்பிடுவதற்காகத்தான் என்ன செய்கிறாரு, இங்கே அதை சொல்கிறார் 16வது வசனத்தில். அடுத்து 17வது வசனம் வாசிப்போம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க. அப்போ எந்த கிளைகள் முறித்து போடப்பட்டுச்சு அப்படின்னா அது இஸ்ரவேல் மக்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் முறித்து போடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போது காட்டொலிவு மரமாகிய நீ அப்படிங்கிறாரு. இது யாரை சொல்கிறாருன்னா புறஜாதிகளான நம்மை சொல்கிறார். காட்டொலிவ மரம், நாம் வந்து அந்த வேரில் வரல, மாம்ச பிரகாரமாக நாம் காட்டு ஒலிவ மரம் தானாக வளர்ந்தது. அப்போ நம்ம என்ன செய்கிறாரு, அந்த கிளைகள் எல்லாம் முறிஞ்சு போயிருந்த இடத்துல நம்மை எடுத்து ஒட்ட வைக்கிறாராம். எந்த வேரோட? ஆபிரகாம் என்கிற அந்த பரிசுத்தமான வேரோடு புறஜாதிகளான நம்மை எடுத்து என்ன செய்கிறாரா, ஒட்ட வைக்கிறார். அடுத்து ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் நாம் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். அடுத்த வசனம் வாசிங்க. நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் மக்கள் என்கிற கிளைகள், சில கிளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதனால அவர்கள் முறித்து போடப்பட்டிருக்கிறாங்க. அவங்க இப்போ அந்த வேரோட சேர்ந்து இல்லை. ஆனால் காட்டொலிவு மரமாகி இருக்கக்கூடிய புறஜாதிகளான நம்ம அவரை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம எடுத்து என்ன செஞ்சுருக்காராம், அந்த முறிஞ்ச இடத்துல நம்ம எடுத்து ஒட்ட வச்சிருக்கிறாரு. ஒட்ட வச்சதுனால என்ன ஆகுது, நாம் அந்த ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் நாம் இப்போ என்னவா இருக்கோம், நாம் உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். ஆகையினாலே நாம் அந்த கிளைகளுக்கு விரோதமாய் என்ன செய்யக்கூடாது, எந்த கிளைகளுக்கு விரோதமாய், முறித்து போடப்பட்ட அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் நாம் என்ன செய்யக்கூடாதான், பெருமை பாராட்டக்கூடாது. அப்படி ஒருவேளை பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கோ. அப்படி பெருமை பாராட்டி கொண்டிருந்தா உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ வந்து வேற சுமக்கல, வேறு தான் உன்னை என்ன செய்யுது,
சுமக்கிறது, அதை மைண்டில் வச்சுக்கங்கிறார். அப்போ பெருமை பாராட்டுவதற்கு உனக்கு ஒன்றுமே அங்கே இல்லை. ஏன்னா சபை முழுக்க புறஜாதி மக்களால் நிரம்பி வழியுது. அப்போ இவங்கெல்லாம் என்ன நினச்சிடுறாங்க, ஆண்டவர் நம்மை தான் தெரிந்தெடுத்திருக்கிறார், மற்றவர்களே தெரிந்தெடுக்கலை அப்படின்னு. அதாவது குறிப்பாக யூதர்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கலை அப்படின்னு ஒரு பெருமை வந்துடுது. அந்த பெருமை உனக்கு தேவையில்லைங்கிறாரு. அதுக்கு தான் அந்த ஓமை சொல்கிறாரு. அதாவது ஒலிவ மரத்தினுடைய கிளைகள், சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதனால அந்த இடத்துல காட்டு ஒலிவ மரமாக இருக்கக்கூடிய ஒன்றை எடுத்து என்ன செஞ்சுருக்காரு, கொட்ட வச்சிருக்கிறாரு. அப்போ நீ அந்த வேர் தான் உன்னைய தாங்குதே தவிர நீ வேரை தாங்கலை. ஆகையினால இதில் நீ பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, பெருமை பாராட்டாத அப்படின்னு சொல்கிறார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 3:6-9 வசனங்கள். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது தேவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்கள். இப்போ பவுல் இங்கே எழுதும்போது என்ன சொல்றாரு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் அவரை நீதிமானாக எண்ணினார். அப்போ விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்ட ஒரே முதல் மனிதன் யார், ஆபிரகாம் தான். நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டதும் அப்படி தான். ஆண்டவரை விசுவாசித்தோம், அவர் எனக்காக இரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் தரித்திரங்கள் எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதையெல்லாம் கழுவி சுத்திகரித்திருக்கிறார், எனக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நாம் விசுவாசிக்கும் போது நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அப்புறம் சொல்கிறாரு, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ நாம் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நாமளும் யாரு தான், ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் ஆயிட்டோங்கிறார். அடுத்த வசனம் 8வது வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து. பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாரா, விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் அப்படிங்கிறத வேதம் முன்னாக கண்டு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். பாருங்க, ஆசீர்வாதம், உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷத்தை தான் முன்னறிவிக்கிறார். ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்துவம் அவர் அப்படி தான் புரிஞ்சிருப்பார். ஆனால் அதில் ஒரு சுவிசேஷம் இருக்குது. என்ன சுவிசேஷம், உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா யூதர்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, புறஜாதிகளான நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, ஏற்கனவே அவருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லிட்டாரு. அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ள சுவிசேஷம் இருக்கிறது. அப்போ விசுவாச மார்க்கத்தார்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக மாறுகிறார்கள். ஆண்டவர் ஒரு மனிதனை நீதிமான் ஆக்க வேண்டும் என்றால் அவன் ஆண்டவரை விசுவாசிக்கணும். அடுத்து 13வது வசனம், 9வது வசனம் வாசிங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். அப்ப விசுவாச மார்க்கத்தார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவங்க தான் விசுவாச மார்க்கத்தார். அவர்கள் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே அப்ப ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தாரோ அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களும் சொந்தக்காரர்களாய் மாறுகிறார்கள். அதுதான் அவர் சொல்கிறார். இதுதான் நிறைய பேருக்கு புரியலை. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டுன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. அது புரியணும் முதல்ல. ஏன்னா இதை செய்வதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் அவ்வளவு பாடுகள் பட்டார். அடுத்து 13வது வசனம் வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பாருங்க, சிலுவை மரத்தில் அடிக்கப்பட்டவன் யாரா இருந்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன். அதாவது அதுதான் இருக்கிறதுலே உச்சபட்ச தண்டனை. அதில் ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் சபிக்கப்பட்டவன் அர்த்தம் நியாயப்பிரமாணத்தின்படி. அதுதான் சொல்கிறாரு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்குது. அதன்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி அவருக்காக சாபமாகலை,
நமக்காக சாபம் ஆகி நியாயப்பிரமாணத்தின் அத்தனை சாபத்திற்கும் நம்ம என்ன செய்தார்? நீங்களாக்கி அப்ப நமக்கு வரவேண்டிய அத்தனை சாபங்களையும் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காக சாபமாக்கப்பட்டார். ஆகையினாலே நமக்கு எந்த சாபமும் இனிமே கிடையாது. அப்போ இதையும் நம்ம ஒத்துக்கிறணும். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது. நமக்கு பரம்பரை சாபம், அந்த சாபம், இந்த சாபம் எதுவுமே நமக்கு என்ன செய்ய கிடையாது, இனிமே கிடையாது. ஏன்னா அந்த சாபத்திற்கு நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சரி, சாபத்தை இப்போ விலக்கிட்டார். அடுத்து என்ன பண்றாரு? 14வது வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இப்போ சாபத்தை விலக்கிட்டாரு. அடுத்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கணும். இப்போ நாம் யூத குலத்தில் பிறந்து வளர்ந்துருந்தோம் அப்படின்னா நமக்கு பை பர்த்லே அது வந்துடுது. ஆனால் நம்ம யூத குலத்தில் இல்லை, நாம் வேறு நாட்டை சேர்ந்தவங்க, நாம் புறஜாதிகள். அப்போ நமக்கு எப்படி அந்த ஆசீர்வாதங்கள் வரும் அப்படின்னா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், வியாதி ஏற்றுக்கொண்டார், தரித்திரத்தையும் ஏற்றுக்கொண்டார். அப்படின்னா இதெல்லாம் எதற்காக ஏற்றுக்கொண்டார்? இதெல்லாம் யாருடையது அப்படின்னா இதெல்லாம் நம்மளோடது. மனிதர்களுடைய பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் இதனால் ஏற்றுக்கொண்டார். அதுக்கு பதிலாக அவருடைய நல்ல வாழ்க்கை, வெற்றி, தெய்வீக சுகம், ஐஸ்வர்யம் என்கிற இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தார். அதை தான் இங்கே சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு நல்ல வாழ்க்கை இருந்தது, அவன் செய்கிற வேலையில் வெற்றி இருந்தது, ஆபிரகாம் தெய்வீக சுகத்தோடு வாழ்ந்தார். அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மகா ஐஸ்வர்யவானாய் அவர் இருந்தார். அப்போ இந்த 4 சேர்ந்ததுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். இதை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார். அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதிகளுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? பலியாக மாறினார். அது மட்டும் இல்லை, இதை நாம் எப்படி பெற முடியும்ன்றதையும் அவர் சொல்கிறாரு. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் எப்படி பெற முடியுமா? நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. அப்போ நாம் இதுக்கு ஒன்றுமே சேர்த்தவில்லை. இயேசுதான் நம்முடைய ஆண்டவர், அவர் தான் நம்முடைய இரட்சகர். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது ஆகும், அவர் கட்டளையிட அது நிற்கும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நாம் அவருடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா, அதன் மேலே விசுவாசத்தை வச்சிட்டோம்னா நமக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம், அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ சாபத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்த நம்மை மீட்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பலியானார். எது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படின்னு வரும்போது சிலர் என்ன சொல்கிறாங்க? வெறும் ரட்சிப்பு, விடுதலை, இந்த மாதிரியான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை அல்ல. அது பாதி தான். அதுவும் உண்டு, அது இல்லைன்னு சொல்ல. ஆத்தும ரட்சிப்பு, எல்லாத்துலேருந்து விடுதலை, இதெல்லாம் நமக்கு உண்டு, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே நல்லா கவனித்து பாருங்கள். அதுக்கு ஒரு வசனத்தை சொல்கிறேன். ஆதியாகமம் 24வது அதிகாரம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். எப்படியா? சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். The Lord had blessed Abraham in all things. வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னு சொல்லலை. வெறும் அவனுக்கு வழிபாட்டிலேருந்து ரட்சிப்பு, மோட்சத்துக்கு போகிறதுக்கான விடுதலை ஆண்டவர் கொடுத்தாரு, இது மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்தாருன்னு இங்கே சொல்லப்படலை. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்து வந்தார். அப்படின்னா சகல காரியம். The Lord had blessed Abraham in all things அப்படின்னா
மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ப்ளஸ் ஆவிக்குரிய 2 ஆசீர்வாதமும் உண்டு. அதுதான் சகல ஆசீர்வாதங்கள். சகல காரியத்திலையும் ஆசீர்வதித்தார் என்றால் மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதமும் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் ஆபிரகாமுக்கு இருந்தது. இதை தான் நாம் பெறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நிறைய பேர் சொல்கிறாங்க புதிய உடன்படிக்கையில் வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கு. கிடையாது. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அதான். அவர் சும்மா மாற்றி பேசுகிற தேவன் கிடையாது, மனுஷங்க மாதிரி. அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதான். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டானா கண்டிப்பாக உண்டு, மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதம் உண்டானா அதுவும் உண்டு. நாம் விசுவாசிக்கிறது இல்லை, அதனால் பெறுறதில்ல. நம்முடைய விசுவாசத்தின் அளவு என்ன செய்யுது? ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆகையினால பெற மாட்டேங்கிறோம். ஆண்டவர் எங்கேனே சொல்லாமல் ஒரு இடத்துக்கு வான்னு சொன்னோடனே கிளம்பி போன ஆபிரகாம் அளவுக்கு நமக்கு விசுவாசம் இருக்குதா? நாமெல்லாம் என்ன நினைப்போம்? ஆண்டவரை எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் பஸ் விசாரிக்கணும், ட்ரெயின் விசாரிக்கணும், இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆபிரகாம்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே. அந்த காலத்தில் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகணுன்னு தான் சொல்லி கூப்பிட்டாரு. உன் தேசத்தை விட்டுட்டு வா, உன் இனத்தை விட்டுட்டு வா, எல்லாரையும் விட்டுட்டு வான்னாரு. அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு தேவனை அவர் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஆனால் இப்படி ஒருத்தர் நம்மளை கூப்பிட்றாருன்னொன்னே அதை நம்பி குடும்ப சகிதமாக கிளம்பி போனார்ல, அதுக்கு பேர் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் இன்றைக்கி எத்தனை பேர்கிட்ட இருக்குது? அது இல்லாததுனால தான், அந்த அளவுக்கு இல்லாததுனால தான் நம்ம பெறலையே தவிர, வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் தர்றாருன்னு சொல்கிறது முழுக்க தவறு. ஆபிரகாம் அளவுக்கு அந்த விசுவாசத்தில் நாம் வளர்ந்தோமானால் நாமும் அதை பெற முடியும். ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு பண்ணிட்டார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். அவர் வாக்குத்தத்தம் செய்ததை கண்டிப்பாக நிறைவேற்றுறாரு. அப்போ நாம் விசுவாசிக்கும் போது அதை பெற முடியும். அதான் வசனம் சொல்லுது. அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். அடுத்து சொல்கிறாரு, யூதர்கள் கெட்டவர்கள் என்பதனால் அல்ல, அவர்கள் விசுவாசிக்கவில்லை, ஆகவே மரத்திலிருந்து வெட்டப்பட்டிருக்கிறார்கள். புறஜாதிகள் நல்லவர்கள் என்பதனால் அல்ல, இவர்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள், ஆகையினால் ஒட்டப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்கிறார். இவ்வளோதான் விஷயம். ஆகையினாலே புறஜாதிகளே, நீங்கள் பெருமை கொள்ள தேவையில்லை. நீங்கள் பெருமை பாராட்டணும்னா கர்த்தரை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுங்கள் அப்படின்னு போதிக்கிறார். ரோமர் 11வது அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள். நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு, சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாது. பாருங்க, 20ல தான் சொல்றாரு. நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. யாரு? இஸ்ரவேல் மக்கள். எதனால் அந்த ஆபிரகாம் என்கிற கிளையிலிருந்து முறித்து போடப்பட்டாங்க? அவங்க கெட்டவங்கன்றனால இல்லை, அவங்க இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று விசுவாசிக்கலை. நீ விசுவாசத்தினாலே என்ன செய்கிறாய்? நிற்கிறாய், ஒட்டப்பட்டிருக்கிற. ஆகையினாலே மேட்டுமை சிந்தையாய் பெருமை பாராட்டாத, ஆண்டவருக்கு பயந்துருன்னு சொல்றார். அடுத்து, சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாது இருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று இங்க ஒரு எச்சரிப்பு சொல்றாரு. சுவாப கிளைகளையே தேவன் தப்ப விடலை. யார் சுவாப கிளைனா யாரை சொல்றாரு? இஸ்ரவேல் மக்களை சொல்றாரு. அவங்க இவரை ஏற்றுக்கொள்ளலைன்றதுக்காகவே அவங்களே வெட்டி போட்டவர். நீ பெருமை பாராட்டினா உன்னை வெட்டி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆகையினால எச்சரிப்பார். எதுக்கு இதை சொல்கிறாருன்னா, இவங்க ரொம்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? யூதர்கள் மாதிரியே தங்களை ரொம்ப பெருமையாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்து சபையில் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, இனிமேல் நமக்கு தான் எல்லாம் அப்படின்ட்டு. அதனால் அவர் அப்படி சொல்கிறார். இப்போது 22வது வசனம் வாசிங்க. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். பாருங்க, விழுந்து போனவர்களிடத்திலே கண்டிப்பை காண்பித்தார், உன்னிடத்திலே தயவை காண்பித்தார். அப்போ புறஜாதிகளிடத்திலே தேவன் காண்பித்தது என்னது? தயவு. விழுந்தவர்களிடத்திலே தேவன் காண்பித்தது என்னது? கண்டிப்பு. விழுந்தவர்கள்னா யார்? யூதர்கள். பயங்கர முரட்டாட்டமுள்ள ஜனங்கள், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், அவரே சிலுவையில் அடித்த ஜனங்கள். அவர்களிடத்தில் கண்டிப்பையும் நம்மிடத்தில் என்ன செய்தாராம்? தயவையும் காண்பித்தார். அடுத்து,
அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கும் என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். நீ அந்த தயவை, ஆண்டவர் காண்பித்த தயவை மேன்மையா நினைக்கணுமே தவிர, அதுல நிலைச்சிருக்கணுமே தவிர, நீ அதை அற்பமாக நினச்சிக்கிட்டு நீ உனைய பெருமையாக நினச்சின்னா நீயும் வெட்டுண்டு போவா. ஆகினால பெருமை உனக்கு தேவையில்லைங்கிறார். யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். பாருங்க, ஆண்டவர் இங்கே சொல்றாரு, அங்கே பவுல் எழுதும்போது தேவனுடைய தயவில் என்ன செய்யணுமா? நிலைச்சிருக்கணும்னு சொல்கிறார். அப்படி நிலச்சிருந்தா அவருடைய தயவும் கிருபையும் கிடைக்குன்றார். இப்போ வேறு எதில் நிலச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த யோவான் 8:31 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் என் உபதேசத்தில் என்ன செய்ய? நிலைத்திருங்கள். அப்படி இருந்தீங்கன்னா மெய்யாகவே என்னுடைய சீசராய் இருப்பீர்கள். இப்போ சீசத்துவம்னு போதிக்கிறாங்க, பேசுகிறாங்க இல்லையா? அப்படின்னா என்ன? அப்படின்னா சீசர்கள் மாதிரியே ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு, அவங்கள மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, கல்யாணம் பண்ணாமல் இப்படி இருக்கிறதுக்கு பெரிய சீசத்துவம் அல்ல. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், என் உபதேசத்தில் நிலைத்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் எனக்கு சீசன். அல்லேலூயா. அப்போ இதில் நிலச்சிருக்கணுமா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவருடைய உபதேசத்தில் நிலச்சிருக்கணும். அடுத்து யோவான் 15வது அதிகாரம் 5-6 வசனங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிடத்திலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அடுத்து என்ன சொல்றாரு? நான் திராட்சை செடி, நாம் எல்லாரும் யாரா? கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை. அப்போ என்னிலே ஒருத்தர் நிலைச்சிருக்கணும். முதல்ல என் உபதேசத்துல நிலைத்திருங்கள்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? என்னிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அடுத்த வசனம் வாசிங்க. ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். என்னிலே நிலைத்திருந்தால் கனிகளை கொடுப்பான். என்னிலே நிலைத்திராவிட்டால் அவன் வெளியே எரியுண்ட கொடியைப் போல எரியுண்டு உலர்ந்து போவான். உலர்ந்து போயிடுச்சுன்னா அது வேறு வழியே இல்லை, அதை தூக்கி அக்கினியில் போட்டு எரிச்சிருவாங்க. அப்போ என்னிலே நிலைத்திருக்கும் போது தான் நீங்கள் கனிகளை கொடுக்க முடியுமே தவிர, என்னை விட்டு என்னிலே நிலைத்திரு இருக்கவில்லை என்றால் நீங்கள் கனிகளை என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். அடுத்து அதில் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ ரொம்ப தெளிவாகவே சொல்கிறார். முதல்ல என் உபதேசத்தில் நிலைத்திருங்கள்னு சொன்னார். அடுத்து நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னிலே நிலைத்திருங்கள். அப்படி நிலைச்சிருந்தீங்கன்னா கனிகளை கொடுப்பீங்க. நிலைத்திராவிட்டால் வெட்டப்பட்டு எரியுண்டு உலர்ந்து போவீர்கள்னு சொல்கிறார். இப்போ இது வரைக்கும் புரியாதவங்களுக்கு இப்போ ரொம்ப தெளிவாக ஓப்பனாக சொல்கிறாரு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. அப்போ என்ன சொல்கிறாரு? நாம் அவரில் நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் நம்மில் என்ன செய்யணுமா? நிலைத்திருக்க வேண்டும்னு சொல்கிறார். இப்போ கடைசி அவர் எங்கே வந்துடுறார்? பாயிண்ட்டுக்கு, அவருடைய வார்த்தைக்கு வந்துடுறார். அப்போ அவரில் நிலைத்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய உபதேசத்தில் நிலைச்சிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவருடைய தயவில் நிலைச்சிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவருடைய வசனத்தில் நிலைச்சிருக்கிறது தான். அடுத்து கொலோசியர் 1வது அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாக்கும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாயும் விசுவாசத்தினாலே நிலைத்திருப்பீர்கள், ஆனால் அப்படியாகும். இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறாரு, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அப்போ எதில் நிலைச்சிருக்கணும்னு சொல்கிறாரு? நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தில் என்ன செய்யுங்க? ஃபஸ்ட்டு ஆண்டவர் அதான் சொன்னார், என் உபதேசத்தில் நிலைச்சிருங்கன்னு சொன்னார்.
அதுக்கு முன்னாடி பவுல் எழுதும்போது தேவனுடைய தயவில் நிலச்சிருங்கன்னு சொன்னார், அவருடைய உபதேசத்தில் நிலச்சிருக்கணும்னு சொன்னார். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் ஆகையினால் என்னிலும் நிலைத்திருங்கன்னு சொன்னார். அடுத்து டைரெக்டாக சொன்னார், நீங்கள் என்னிலும் நான் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைச்சிருந்தால் நீங்கள் கேட்குறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்னாரு. இப்போ கொலோசியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, நீங்கள் கேட்ட சுவிசேஷம், அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றின வசனங்கள் தான் சுவிசேஷம், அதில் நீங்கள் என்ன செய்யுங்க, நம்பிக்கையாக இருங்கன்றார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு 40 வருடம் ஏன் வனாந்தர பயணம் நடந்துச்சு அப்படின்னா வழி தெரியாதனால இல்லை, அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை, அவிசுவாசத்தினால தான் அலக்கழிக்கப்பட்டாங்க. அப்போ அவிசுவாசம் அலக்கழிக்கும், விசுவாசம் தான் சரியான பாதையில் கொண்டு போகும். வாசிக்கலாம், எபிரேயர் 4வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். பாருங்க, யூதர்களைப் போல கீழ்ப்படியாமல் விசுவாசிக்காமல் நாம் இருந்துடக்கூடாது, அவரை விசுவாசிக்கணும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். என்னென்னா, ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய். அப்போ நம்முடைய கிளைமேக்ஸ் என்னென்னா, நாம் மரிக்கும் போது நம்ம பரலோகத்துக்கு போய் ஆண்டவரோடு நித்திய மகிழ்ச்சியில் இருக்கணும். அதுதான் கிளைமேக்ஸு, முடிவு. அந்த முடிவை நோக்கி நாம் போகணும் அப்படின்னா நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களாய் அதற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். கீழ்ப்படிந்து வாழும்போது ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டே மரணிக்கும்போது செத்ததுக்கு அப்புறமும் மோட்சம் என்கிற ஆசீர்வாதம். இது ரெண்டையுமே ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு தருகிறார். ஏற்கனவே அதை கொடுத்துட்டார். நாம் அதை ஃபாலோ பண்ணும்போது தான் அதை என்ன செய்கிறோம், அந்த இலக்கை நோக்கி நாம் அடைகிறோம். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ இங்கேருந்து மதுரைக்கு போனோம் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன செய்யுது, ரோடு நல்லா நீட்டாக போட்டு வச்சுருது, பஸ்ஸையும் என்ன செஞ்சிருது, ரெடி பண்ணி வச்சிருது. இப்போ மதுரை போகணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும், பஸ்ஸு எங்கே நிற்குமோ அங்கே போகணும், அதில் ஏறணும், ஏறி நல்ல சீட்டாக பார்த்து உட்காந்துக்கிறணும், அப்புறம் அதுக்கு டிக்கெட் எடுக்கணும், எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், அமைதியாக உட்காந்துருந்தா போதும். நாம் போய் ஒன்றும் ஓட்ட வேண்டியது இல்லை. ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கே இருப்போம், ஒரு 1.5 மணி நேரம் கழித்து மதுரையில் போய் இறங்குவோம். அப்போ இது எப்படி நடந்துச்சு, இதை போல தான் ஆண்டவர் பரலோகத்துக்கு போவதற்கான பாதை ஆண்டவர் ஏற்கனவே போட்டுட்டார். பரலோகத்துக்கு போவதற்கான வழிமுறைகளை ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். பூமியில் எப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், அதுக்கு விசுவாசம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்கு கொடுத்துட்டாரு, சாபத்தை எல்லாம் நீக்கிட்டார். இப்போ நாம் என்ன செய்யணும், அவருடைய வசனங்களை என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டு அதை கை கொள்ளும்போது, அதை ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்கிறோம், மதுரை பஸ்ஸில் ஏறி உட்காந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழித்து நாம் எங்கே போய் நிற்போம், கடைசியாக தேவன் வைத்திருக்கிற நித்திய மகிழ்ச்சியான இடமாகிய பரலோகத்தில் நாம் இருப்போம். அப்போ ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தோடு இணைத்து வைத்திருக்கிறார். அவருடைய தயவை, அவருடைய கிருபையை, அதை தான் நம்ம மேன்மையாக நினைக்கணுமே தவிர நாம் ரசிக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிறத குறித்து எந்த சுய பெருமையும் நமக்கு இருக்கக்கூடாது என்பதை தான் பவுல் அப்போஸ்தலன் இதில் போதிக்கிறார். மீண்டும் அடுத்த வாரம் தொடருவோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. மட்டுமாய் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதித்திருக்கிறீர். ஆண்டவர் வீண் பெருமையினால் அல்ல, தேவனுடைய தயவையும் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியர்களாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய காணப்படுகின்ற குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களை தேவன் தாமே தயவாய் மன்னிப்பீராக. இப்படி ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க ஆண்டவர். எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக மாற்றுங்க. இதை ஆன்லைனில் பார்த்து கொண்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் தேவனே நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர்களுக்கு அருள் செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.